எந்த இடத்தை கர்த்தர் நிரப்புவார் அப்படின்னா, நம்மால முடியாத காரியம், நம்மால செய்ய முடியாத காரியம், நம்ம சிந்தைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற காரியம், நம்ம எண்ணத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிற காரியம், ஒரு இடத்தை பார்த்து உன்னதத்தில் இருக்கிற ஒரு சப்தம் இருக்கிறது, அதைத்தான் நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா, என் பணத்தினால முடியாதது, என் பொருளால முடியாதது, என் படிப்பால முடியாதது, என் சரீரத்தின் பலனால முடியாதது, என் மசில் பவரால முடியாதது, என் சொந்த பந்துக்களால் முடியாதது, அந்த காரியத்திற்காக இன்றைக்கு வர நான் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிறந்த நாட்களில் இருந்து மாறாத துக்கம், மாறாத வேதனை, மாறாத சஞ்சலம், மாறாத போராட்டம் என்னைக்கு தீர்மையா என் வாழ்க்கையில? என்னைக்கு நான் ஒரு தெளிவை பார்ப்பேன்? என்னைக்கு நான் உயர்வை பார்ப்பேன்னு சொல்லு. இந்த இடத்துல கலங்கி கொண்டிருக்கிற சில முகத்தை நான் ஆழமாய் பார்க்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல அழுகிற சில முகத்தை நான் பார்க்கிறேன், ஆழமாய் பார்க்கிறேன். ஐயா, இன்னைக்கு உள்ளத்துல வாஞ்சிக்கிற உங்க பக்கத்துல ஒரு கர்த்தருடைய கரம் நிற்பதை நான் ஆவியில பார்க்கிறேன். சர்வ வியாபியா இருக்கிற நீதி உள்ள கர்த்தராம உனக்கு உதவி செய்யும்படியா, உன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா, உன் குடும்பத்திற்கு உதவி செய்யும்படியா உன் பக்கத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று நம்புறவங்க கைகளை தட்டி உன்னதமான கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.